ஆஃபில் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்ற கொஷின் படிக்கணும். செலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல், அதில் எக்கோ டிசைன், அப்புறம் என்விரான்மெண்டல் டேமேஜ் மெட்டீரியல் ஃப்ளோ அண்ட் சைக்கிள்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். மெட்டீரியல் ரீசைக்கிளிங், இது கொஷின் கேட்கலாம் மெட்டீரியல் ரீசைக்கிளிங் பற்றி. ஸோ யூனிட் 1ல் ஃபஸ்ட் ஹாஃப் இந்த கொஷினாக இருக்குது. யூனிட் 1ல் செகண்ட் ஹாஃபில் எமிஷன்லெஸ் மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் எக்காலஜி, பொல்யூஷன் ப்ரிவென்ஷன், ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸிக் எமிஷன், டிசைன் ஃபார் ரீசைக்கிள், இது எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப் பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? யூனிட் 2 இதில் வந்து ஏர் பொல்யூஷன் சாம்பிளிங் அண்ட் மெஷர்மெண்ட், இதில் நம்ம 4 டிவிஷன் டிவைட் பண்ணியிருக்கோம், 4 பார்ட்டாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி அண்ட் செகண்டரி பொல்யூட்டன்ட்ஸ், ஆட்டோமொபைல் பொல்யூட்டன்ட், இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி பொல்யூஷனை பற்றி நமக்கு கம்பேரிசன் மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரலாம், இல்லை சில எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம். வாட் ஆர் தி பிரைமரி செகண்டரி பொல்யூஷன் கேட்கலாம். இந்த ஆட்டோமொபைல் பொல்யூட்டன்